ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பொன்னி சீரியல் நம்ம பொன்னி இருக்காங்க இல்லையா, வைஷு. ஸோ அவங்க வந்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரிஸ்க்கான ஷூட்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஷூட்லாம் மேக் பண்ணுறாங்க, ஸோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜேர்னிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறாங்க. நடுவில் கொஞ்ச நாள் அவங்க வந்து எபிசோட்ஸில் வரல, அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அப்டேட்மே கொடுத்துருந்தோம். அந்த அப்டேட்மே அவங்க வந்து அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்டிக்கு ஊனி தான் வந்து கொஞ்ச நாள் எபிசோட்ஸுமே வந்து அவங்க ஷூட்மே வந்திருந்தாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே அவங்க அந்த ஸ்டிக் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த காலில் அவங்களுக்கு அந்த ஃப்ராக்சரான விஷயத்தையும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பிக் பார்த்துருப்பீங்க இல்லையா, சுற்றி நெருப்பு இருக்கும். அதை பார்க்குறதுக்கு நமக்கு வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சேஃப்டியோட அதை ஷூட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு நெருப்பு சுற்றி எரிஞ்சிட்டு இருக்கிறவங்க அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடம் அவங்களுக்கு எவ்வளோ எரிச்சல் இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லா வேலையுமே கஷ்டம் தாங்க, கஷ்டம் இல்லாத வேலையே இல்லை. அதை நான் எப்படி பண்ணுறோம், ரசிச்சு ஒரு விஷயத்தை நம்ம ரசிச்சு போனோம்னா அது கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக தான் ஃபீல் ஆகும். அதுதான் வந்து அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நயன்தாரா ஒரு டைலாக் ஒன்று வரும், அதுதான் வந்து இந்த வீடியோக்கு பின்னாடி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே அந்த வாய்ஸ் ஓவர் நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி, அதுவும் எந்த உதவியுமே இல்லாமல், ஸோ சின்னதுலேருந்து அவங்க ஒரு பிக் ஹீரோனாக இருக்காங்க, டைட்டில் நேமில் ஒரு ஹீரோயினாக இருக்காங்கிறது பெரிய விஷயம். ஒவ்வொரு விஷயமே அவங்க வந்து சின்னதாக இருந்தாலும் அதை பெருசாக அதை சாதிக்கணும், நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதோட வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ்க்கு ஒரு கேப்ஷனுமே கொடுத்துருக்காங்க, அதுவுமே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உண்மையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அவங்க பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு நம்மளோட சேர்ந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஸோ அதுலேருந்து கம்பேக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லெக் ஃப்ராக்சர்லேருந்து இப்போ வந்து நார்மலாக நடந்து அவங்க ஷூட்டிங்குமே வந்துட்டு இருக்காங்க. நடுவில் வந்து கொஞ்ச நாள் வந்தனால அவங்க வந்து சிலிருந்து குவிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நானுமே வந்து டவுட் பட்டேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இல்லை, கண்டினியூ பண்ணுறாங்க. ரீசன் லெக் ஃப்ராக்சர்னால தான் அவங்க வரல அப்படிங்கிற அப்டேட் கிடச்சதுமே அதுவுமே உங்களுக்காக நான் அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வைஷு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே மேன்மேலும் அவங்க வந்து அது ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேர்ந்து ஒரு பெஸ்ட் விஷயத்தை சொல்லலாம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.